Excuse me, Mr. Kandasamy. ஒரு coffee குடிப்போம், come with me. Excuse me, Mr. Kandasamy. ஒரு long drive போலாம், come with me. என்னப்பா வேலையால வந்திருக்கிறேன், தண்ணி ஊற்றி தருவ முடியல, சும்மா இருக்கிற டிவியை பார்த்துக்கொண்டு. இங்கே வாங்கப்பா, இன்றைக்கு ஃபுல்லாக எனக்கு தலையடியாப்பா, ஒன்றுமே செய்யலாமல் கிடக்குது, சிட்டியான தலையடியாக கிடக்குது. தலையடியேப்பா உமாக்கு? சரி சரி, வெளிக்கிடும் ஒருக்கா டென்டிஸ்ட்டை போய் பார்த்துட்டு வருவோம். என்னப்பா நான் தலையடி என்று சொல்கிறேன், டென்டிஸ்ட்டை போக மாட்டேங்குது சொல்கிறேன், நான் பல்லுக்கு பிரச்சனை சொன்னானே நான். இங்கே வாங்கோ, இந்த பல்லு இப்போ கடைசியாக கொண்டே காட்டினீர் கனகாலமல்லோ, இந்த பல்லில் இருக்கிற பிரச்சனையால் பாருங்க, அந்த நேர்வுகள் தலைக்கு போய்க்குள்ள தலையை முடிக்கலாம். என்ன நான் வாசிச்சேன், நான் என்ன ஆர்டிக்கல் எல்லாம். நீ வெளிக்கிடு, நான் இப்போ அப்பாயின்மெண்ட் வைக்கிறேன், போய் பார்த்துட்டு வருவோம். The next day. ஹலோ வாங்கோ, என்ன கனகாலமா வரையில்லை, என்னட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை டாக்டர், நான் இவர்கிட்ட சொன்னேன் தலை அடிக்குதுன்ட்டு சொல்ல, இவர் உங்கள்கிட்ட கூட்டி கொண்டுட்டார், நான் வேண்டாமன்னு சொல்ல வந்துட்டார் டாக்டர். சரி சரி இருங்க, நான் ஒருக்கா பார்க்குறேன். நான் ஒருக்கா உரைப்பூசி ஒருக்கா போட்டுத்தான் கொஞ்சம் நோகும், செக் பண்ணேக்கில்ல தண்டைக்கில் கொஞ்சம் நோகும், நான் ஒருக்கா உரைப்பூசி ஒருக்கா போடுறேன். சரியே? 1 week later. என்னப்பா போன கிழமை தான் ஒரு மாதிரி இருந்தா, இன்றைக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கிற, இன்றைக்கு என்ன பிரச்சனை? இல்லையாப்பா, எனக்கு கொஞ்சம் இந்த நாதி பிடிக்குதாப்பா, எனக்கு என்னன்ட்டு தெரியல. சரி சரி, வேற வேற டென்டிஸ்ட்டை போயிட்டு வரும். என்னப்பா இன்றைக்கு தலை அடிக்குதுன்னு சொல்ல டென்டிஸ்ட்டை கூட்டி கொண்டு போனீங்க, இன்றைக்கு நாதி பிடிக்குதுன்னு சொல்ல டென்டிஸ்ட்டை வேற தெளிக்கிறீங்களேப்பா. இங்கே வாங்கோ, எல்லாம் கனெக்டட். இந்த பல்லில் இருக்கிற நரம்பு எல்லாம் இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்லையும் கனெக்ட் பண்ணி இருக்குது. இந்த டென்டிஸ்ட் இப்படி தான் பாருங்க, போனால் ஃபுல்லாக எடுக்க மாட்டேன், எங்களுக்கு எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்குது தானே. அப்போ உண்டை செய்து போட்டு உண்டை செய்யாமல் விட்டுட்டார் போறதுக்கு வேற ஒரு கண்டே போய் கேட்போம் அவர்கிட்ட. A few moments later. ஹலோ, என்ன ஒரு வீட்டில் திரும்பி வந்திருக்கிறீங்க? இல்ல டாக்டர், எனக்கு நாரிக்குள்ள ஏதோ பிடிக்குதுன்னு சொல்ல அவர் அப்பாயின்மெண்டோட நான் என்னத்தையும் கேட்காம அப்பாயின்மெண்ட்டை வச்சு போட்டு கூட்டி கொண்டு வந்துட்டார் உங்கள்கிட்ட. சரி சரி இருங்க ஒருக்கா, நான் பார்க்குறேன். டாக்டர், இந்த முறை உரைப்பூசியை கொஞ்சம் இந்த அண்டைக்கு நீங்கள் செக் பண்ணி கொண்டிருக்கீங்களா? அவ கொஞ்சம் உரைப்பூசி டைம் முடிஞ்சபடியாக பெயின் என்று சொன்னவ, இந்த முறை கொஞ்சம் கூட நேரம் போடுங்க உரைப்பூசியை, ஏனண்டா அவன் நோ தாங்க மாட்டா. என்ன? A few moments later. சரி டாக்டர், போயிட்டு வாரம். என்ன டாக்டர்? ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஓகே ஓகே. இஞ்சப்பா கொஞ்சம் மெல்லமா நடம், நாரி பிடிக்குதுன்னு சொன்ன நீர் இப்போதானே மெல்லமா நடம், நான் காரை முன்னுக்கு எடுத்து கொண்டு வரேன், நீர் வந்துடும். என்ன? 1 week later. என்ன பசுபால படுத்திருக்கிறாப்ப, என்ன பிரச்சனை? திருப்பி தலை அடிக்குது. தலை அடிக்கலையா, இந்த கழுத்து நரம்பதோ நோகுற மாதிரி கிடக்கப்பா, வீட்டில் சுல்லன்ட்டு நோகுது. என்ன நடந்துட்டு தெரியல, குளிதங்கையும் பிடிச்சிட்டு தெரியலையாப்பா. இங்கே குளிர் ஒன்றும் பிடிக்கல, வேற டென்டிஸ்ட்டை வெளிக்கிடும், வேற போவோம். இது என்னப்பா தலை அடிக்குது இருந்தாலும் போறோம், நரிப்பி பிடிக்குது இருந்தாலும் கூட்டிக் கொண்டு போறீங்க, இவ கழுத்து நரம்பு நோகுதண்டா. இங்கே வாங்கோ, இந்த பல்லு தான் எங்களுக்கு முக்கியமானது. இந்த பல்லில் இருக்கிற நரம்புல ஒன்று பிள்ளைன்னு சொன்னாலும் உடம்புல எங்கே என்றாலும் வெளி வரும். நீர் வேற போயிட்டு வரோம் டென்டிஸ்ட்ட. என்ன திருப்பியும் என்னட்ட வந்திருக்கிறீங்க? இன்றைக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், அதை ஏன் கேட்குறீங்க? உடம்புல எங்க நோவண்டாலும் உங்கள்கிட்ட கூட்டிக் கொண்டு வரார். இங்கே வாங்க, என்னண்டா நீங்கள் அடிக்கடி வாரீங்கள், அடிக்கடி வந்தபடியா இவரோட ஒர்க் பெனிஃபிட் கவரேஜ் முடிஞ்சது, நீங்கள் காசெல்லாம் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். டாக்டர், அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் இன்றைக்கு விதைக்குள்ளேயே இந்த பெனிஃபிட்டையும் ஆட் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் டோன்ட் வரி டாக்டர். என்னென்று சொன்னா டாக்டர், இப்போ பெயினில் இருக்கிறது என்னால் தாங்க இல்லாமல் இருக்குது, இந்த முறை இருக்க வடிவா பாருங்கோ, நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் உண்டு டாக்டர், இந்த புறப்பூசி இருக்குல்லோ அதை பார்த்து போடுங்க. என்னென்று சொன்னால் புறப்பூசி புறப்படுத்த பெயின் தாங்க மாட்டா, பார்த்து போடுங்க, எனக்கு அவசரம் உண்டும் இல்லை. சரி டாக்டர், போயிட்டு வரோம். இனி எப்ப நான் திரும்பி வாரது டாக்டர்? அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருக்கே? வாங்கோ, நான் அப்பாயின்மெண்ட் நானா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தாரன், உங்களோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்றார், அப்பாயின்மெண்ட் தாங்கன்றார். நீங்க அவர்கிட்ட கேளுங்களேன், நீ எப்ப வர போறாருன்னு சொல்லி. கொஞ்ச நேரம் நீங்க அடுத்த ரூம்ல, அந்த ரிசப்ஷன் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு ஹஸ்பண்ட காய்ச்சிட்டு வரேன். என்ன? இங்க வாங்கோ, உங்களோட வைஃப் வங்காளான்னு நிக்கிறா, இப்பயாவது எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. ஏனென்று சொன்னால், தலையடி என்றாலும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீங்கள், நாரி குத்தென்றாலும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீங்கள், கழுத்து நோண்டாலும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீங்கள். அவட பல்லில் ஒன்றுமே இல்லை, அவ ரெகுலராக கிளீன் பண்ணி நல்லா தான் பல்ல வச்சிருக்கிறா. என்ன ரீசனுக்காக நீங்கள் கூட்டிக் கொண்டு வாரீங்கன்னு சொல்லுவீங்களே? இங்கே வாங்கோ டாக்டர், உங்களுக்கு சொன்னா என்ன, நீங்கள் அவ ஒவ்வொரு முறையும் இங்கே கூட்டிக் கொண்டு வரேக்கில்ல, போடுற உரைப்பூசி இருக்குல்லோ, அரை மணத்தியாலமோ ஒரு மணத்தியாலம் மட்டும் போடுறீங்களானே, அந்த நேரம் பார்த்தா அவளால் கதைக்க இல்லாதில்லை. அந்த நேரம் தான் டாக்டர் எனக்கு ஃப்ரீடம். நீங்களே சொல்லுங்க டாக்டர், ஒரு மாசத்துல இப்படி 3-4 தரம் கூட்டிக் கொண்டு வந்தால் ஒரு 4 மணத்தியால நாங்கள் ஃப்ரீடமா சுதந்திரமா இருக்கலாம் இல்லையே?
இது விளங்காம நீங்க டாக்டரா இருக்கிறீங்கள் என்ன? நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது. Hey, excuse me,